Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு previous year question வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ previous year question வீடியோ ஏற்கனவே நிறைய பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட கண்டினியூட்டியா அந்த எந்த இம்பார்ட்டன்ட்டான லெசன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களோ அதனுடைய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து புக் பேக் ஆன்சர்ஸும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணுறேன்ப்பா. நான் அதெல்லாம் ஆல்ரெடி ஐ ஹவ் டேக்கன் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருந்ததுனால நம்மளால் பண்ண முடியல. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸோடு கொடுக்குறேன். சரிங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பூமி ஒரு நீல நிறக்கோள், இதனுடைய பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை 71%. ஓகே மேம், இது எந்த ஏரியா அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நமக்கு 8th நீரியல் சுழற்சின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் உள்ள கண்டென்ட் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடம், படிச்சுக்கோங்க. சரியா? நீரியல் சுழற்சி ஓகே, 71% நீரால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ அந்த 71%மும் நமக்கு நன்னீரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த 71%த்தில் 97.2% என்ன அப்படின்னா உவர்ப்பு நீர் தான். சரியா? நமக்கு வெறும் 2.8% தான் என்ன இருக்குது, அதாவது வெறும் 2.8% தான் என்ன அப்படின்னா நமக்கு நன்னீரினுடைய அளவு இருக்குது. சரியா? இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? சம பகலிரவு நாட்கள் எப்போது நிகழ்கிறது? சம பகலிரவு நாள் மார்ச் 21ஆம் தேதி, அதாவது ஈக்குவல் டே ஈக்குவல் நைட் இருக்கும். மார்ச் 21ஆம் தேதியும் செப்டம்பர் 23ஆம் தேதியும். அடுத்தது கேள்விக்கு போயிடலாமா? நாலந்தா பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை 19ஆம் நூற்றாண்டில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிப்பார். பொதுவாக நம்ம பழைய வருட வினாத்தாள்கள், நாட் ஓன்லி எஸ்ஜிடி எக்ஸாம், ஜென்ரலாகவே ஒரு ப்ரீவியஸ் இயரில் ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பார்க்குறோம் அப்படின்னா அதில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங், நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பற்றி நமக்கு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனே, பெரிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ இந்த கேள்விக்கான விடை நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய இடிபாடுகளை 19ஆம் நூற்றாண்டில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகே, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னா குமாரகுப்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். யார் அப்படின்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர். இந்த பல்கலைக்கழகத்தை அழிச்சவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமான பயிற்றுவிக்கக்கூடிய பாடங்கள் எது அப்படின்னா பௌத்தம் முக்கியமான பாடமாக பயிற்றுவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னென்னாப்பா, அதாவது எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணிகள் செல்வாங்க. நம்ம இப்போவே பார்த்தோம், நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம். அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட் டைம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க. பட் எனக்கு அவங்களுடைய பேர் அந்த யூசர் ஐடி எனக்கு தெரியல. எனிவே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஞாபகம் வச்சு அந்த கொஷினுக்கான ஆன்சரை டைப் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபோர்ட். இப்போ இந்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலேருந்து தங்கி ஒரு வெளிநாட்டு பயணி படிப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் ஸ்வாங் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி என்ன பண்ணுவார், படிப்பார். இப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இப்போ நமக்கு கேள்விகள் என்ன கேள்வி கேட்கலான்னா, இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த சிலைகள் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்குறாங்கல்லப்பா. புத்தர் சிலைகள் சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்குறாங்க. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இப்போ 18 அடி, அதாவது 18 அடி உயரமுள்ள செம்பாலான ஒரு புத்தர் சிலை அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்தது. சரியா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இந்த நம்ம 10th ஆறுகள்னு ஒரு பகுதியே இருக்குது, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சாத்தனூர் ஆறு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அந்த நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஆறுகள்னு போட்டு ஒரு லாஸ்ட் 2 பக்கம் இருக்கும். அதில் நிறைய ஆறுகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், ஆறுகள் பற்றி படிக்கணும்னா எனக்கு எப்படி படிக்கணும்னே ஐடியா இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அது உற்பத்தியாகக்கூடிய இடத்தை பற்றி பார்த்துக்கோங்க. சரியா? அது உற்பத்தியாகக்கூடிய இடம். ரெண்டாவது அதனுடைய உயரம் நீளம். அது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலைன்னா கூட, எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கலன்னா கூட அதோட க்ளோஸ் வேல்யூ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ இது
ஒரு 50 இது வந்து 247 மீட்டர் வந்து இருக்கும். இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய நீள அளவு வந்து என்ன இருக்கும்னா 247 மீட்டர். அந்த 247ன்னு நான் நினைக்காம 250 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது 1000ல் கால் ஏதோ உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது. சரியா? இப்போ அப்போது ஒரு அணையை பற்றி கேள்வி வருதுன்னா அது எங்கே உருவாகுது, அது எவ்வளோ மீட்டர் பாயுது, அதனுடைய துணையாறுகள் என்ன, அந்த ஆற்றின் குறுக்கே என்ன அணை கட்டியிருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் படிக்கிறதுக்கான வழிமுறை. ஏன் நிறைய பேர் வந்து ஜியாகிரஃபி கஷ்டம், ஹிஸ்ட்ரி கஷ்டம்னு சொல்கிறேன்னா, நம்ம எடுத்த உடனே புக்கை பார்த்தோம்னா அது கடன்னு என்னமோ போல் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஓகே ஆறா, அது உற்பத்தியாகக்கூடிய இடம், அதனுடைய தொலைவு, அதில் இருக்கக்கூடிய துணையாறுகள், அதில் கட்டப்பட்ட அணை, அந்த அணையின் மூலமாக பயன்பெறக்கூடிய மாநிலங்கள், இவ்வளோ தான் ஒரு அணைக்கு ஒரு அணையோ இல்லை ஆறுகள் சம்மந்தப்பட்டோ நம்ம படிக்க வேண்டிய விஷயம். சரியா? அப்போ சாத்தனூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. ஓகே, தென்பெண்ணை ஆற்றை பற்றி நமக்கு என்ன கேள்விகள், வேறு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, இந்துக்களினுடைய புனித நதி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த தென்பெண்ணை ஆற்றை தான் சொல்லுவோம். இந்துக்களின் புனித நதி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த தென்பெண்ணை ஆற்றை தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது எங்கே உற்பத்தி ஆகுது? இப்போ தான் நான் சொன்னேன், கர்நாடகாவில் நந்திதுர்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து. கர்நாடகாவில் நந்திதுர்கா, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் ஒஸ்ட்டாக தான் இருக்கும், ப்ளீஸ் அட்ஜஸ்ட். நந்திதுர்கா அப்படிங்கிற இடத்துல. ஓகே, இதனுடைய தொலைவு நீளம் என்ன அப்படின்னா 247 மீட்டர். இதெல்லாம் நான் சொல்கிறது சாத்தனூர் அணைக்கு கிடையாது. சாத்தனூர் வந்து தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த தென்பெண்ணை ஆறை நம்ம எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா இந்துக்களினுடைய புனித நதின்னு சொல்லுவோம். இது வந்து கர்நாடகா நந்திதுர்கா பகுதியில் வந்து கட்டியிருக்காங்க. கர்நாடகா நந்திதுர்கா பகுதியிலேருந்து உற்பத்தி ஆகுது. இதனுடைய உயரம் வந்து 247 மீட்டர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? என்ன மேம் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க? அப்படி இல்லைப்பா, நீங்கள் ஒரு எனக்கு இப்போமும் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு கொஷின் நமக்கு ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் வந்தாலும் ரியலி ஐ வில் பி ஹாப்பி. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஐ நோ த வேல்யூ ஆஃப் டைம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, கடற்கரைக்கு அருகில் உள்ள கொல்கத்தாவின் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டராகவும் உட்பகுதியில் அமைந்திருக்கும் பீகாரில் 24 சென்டிமீட்டருக்கும் குறைவாகவும் மழைப்பொழிவே பதிவாகிறது. காரணம், கடற்கரை பகுதியில் காற்றின் ஈரப்பதம் குறைந்து மிகுந்திருப்பதால் இவை அதிக மழை தரும் திறனை கொண்டுள்ளன. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாடம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா 10th ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன். 10th ஜியாகிரஃபியில் வந்து செகண்ட் லெசன் இருக்குது இல்லையா, அதில் தான் இருக்குது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் கூற்றுக்கான காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து அதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்கத்தாவில் மழைப்பொழிவு 119 சென்டிமீட்டர். ஏன்னா அது கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்குது. கடற்கரையிலேருந்து விலகி இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் மழைப்பொழிவு கம்மியாக தான் இருக்கும். அதுவும் 24 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் மழைப்பொழிவு பதிவாகுமா. பொதுவாக நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு வந்து வடகிழக்கு பருவக்காற்றின் மூலமாக தான் அதிக மழைப்பொழிவு பெறும். நம்மளுடைய ஹோல் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றில் தான் அதிக மழைப்பொழிவு பெறும். அதில் நம்மளுடைய சராசரி மழையளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 சென்டிமீட்டர். நம்மளுடைய சராசரி மழையளவை விட கல்கத்தாவில் வந்து மழைப்பொழிவு வந்து என்ன அதிகம்னா 1 சென்டிமீட்டர் அதிகம். சரியா? இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியும். ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, ரீசன் வந்து தப்பு. எப்படின்னா நம்ம மாநில சட்டமன்றத்திற்கு வந்து சட்ட அதிகார வரம்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்மளுடைய சில மசோதாக்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதலமைச்சர் பரிந்துரை செய்வாங்க. ஆளுநரினுடைய ஹெட்லைன்ஸோட, அதாவது நம்ம மாநிலத்தை பொறுத்த மட்டுக்கும் பேரளவிலான தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். அதாவது உண்மையாகவே வேலை பார்க்குறவங்க, உண்மையான அதிகாரம்லாம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். ஆனாலும் கூட அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து கைடன்ஸ் வந்து யார் தான் பண்ணுவான்னா ஆளுநர் தான் பண்ணுவார். குடியரசுத் தலைவர் வந்து இதில் வரமாட்டாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது விராலிமலையில் வந்து
மைல்களுக்கான சரணாலயம் உள்ளது. அந்த விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. கரெக்ட். தேசிய கொடியின் நீள அகலம் 3:2. இதுவும் கரெக்டு தான். பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார். எங்கே முதல்ல தேசிய கொடி வடிவமைச்சாங்கன்னா பிங்காலி வெங்கையா வேலூரில் உள்ள குடியாத்தம் அப்படிங்கிற பகுதியில். இதெல்லாம் வந்து 6th சிவிக்ஸில் இருக்கக்கூடியது தான். ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, தேர்ட் இதை பாருங்கப்பா. சர்வதேச அகிம்சை நாள் October 2, 2005 அங்கீகரித்து கொண்டாடியது. 2005 கிடையாதுப்பா, 2004. அப்போ இந்த ஒரு கூற்று மட்டும்தான் என்னது அப்படின்னா தப்பு, மற்ற கூற்று எல்லாமே சரி. அப்போ இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ABD சரி, அதாவது 1, 2, 4 சரி. ஓகேயா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கீழ்வருவனவற்றுள் எந்த மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி மசோதா. இந்த நிதி மசோதாவை தான் என்ன பண்ண முடியாது, திருத்தவோ எதுவுமே பண்ண முடியாது. இந்த நிதி மசோதாவை குறிக்கக்கூடிய சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா 110வது சட்டப்பிரிவு தான் எதை குறிக்குது அப்படின்னா இந்த நிதி மசோதாவை குறிக்கிறது. இதுவும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? பின்வரும் தமிழ்நாட்டில் எந்த நகரம் தேசிய நெடுஞ்சாலை 44 தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்பு இல்லாதது வந்து எது வரும் அப்படின்னா காஞ்சிபுரம் வரும். இந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்கிறோம்லப்பா, இந்த தேசிய நெடுஞ்சாலை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1995. இது ஒரு புக் பேக் கொஸ்டின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நமக்கு ப்ரீவியஸ் இயர்லாம் கேட்ட கொஸ்டின் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஓகேயா, எந்த 1995 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா தேசிய நெடுஞ்சாலை வாரியம் அமைக்கிறோம். சரி, இதில் வேற என்ன கேள்வி கேட்கலாம் மேம்? நீளமான நெடுஞ்சாலை, குறைவான நெடுஞ்சாலை எண். இப்போது நீளமான தேசிய நெடுஞ்சாலைங்கிறது என்ன அப்படின்னு வரும்னா NH7. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து என்ன அப்படின்னா நீளமான தேசிய நெடுஞ்சாலை. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும். வாரணாசியிலேருந்து எங்கே வரைக்கும் போகும்? கன்னியாகுமரி. வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும். சரியா, அப்போது தேசிய நெடுஞ்சாலை வாரியம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1995வது வருடம். இதில் NH7 அப்படின்னு உயரம் மிக நீளமான நெடுஞ்சாலை அப்படிங்கிறது NH7 வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும். மிக உயரம் அதாவது நீளம் குறைவான நெடுஞ்சாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா NH47A அப்படிங்கிறது. இது வந்து எங்கேருந்து எங்கே இருக்கு அப்படின்னா எர்ணாகுளத்துலேருந்து கொச்சின். மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தான் இது வந்து பயணமே பண்ணும், எர்ணாகுளத்துலேருந்து கொச்சின். அப்போ பின்வரும் தமிழ்நாட்டின் எந்த நகரம் தேசிய நெடுஞ்சாலை 44 தொடர்பில்லாதது அப்படின்னா காஞ்சிபுரம் வந்து தொடர்பில்லாதது. தேசிய நெடுஞ்சாலை வாரியம் அமைக்கப்பட்ட வருடம் 1995. நீளமான நெடுஞ்சாலைங்கிறது NH7. இது வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. அந்த நீளம் குறைந்த நெடுஞ்சாலை என்ன அப்படிங்கிறது NH47A. இது 6 கிலோமீட்டர் தான், எர்ணாகுளத்துலேருந்து கொச்சின் தீவுக்குள்ளே போகும். அடுத்த கொஸ்டின் போகலாம். செக்யூரலிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்யூரலிசம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஜோலியோக். செக்யூரலிசம் அப்படிங்கிறது என்ன பார்த்து? செக்யூரலிசம்ங்கிறது மதச்சார்பின்மை, சமய சார்பின்மை. இதை தான் சரியா. செக்யூரலிசம் அப்படிங்கிற பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஜோலியோக் அப்படிங்கிறவர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதெல்லாம் 10th சிவிக்ஸில் உள்ளது தான். ஒளிச்சேர்க்கையில் சூரிய ஒளியிலிருந்து பெறப்படும் ஆற்றல் எந்த மூலக்கூறை பிளப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது? நீர். இது வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்டில் வந்து உயிரியல் பகுதி பாட்னி சுவாலஜி இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு பகுதி தான். ஏன்னா ஒளிச்சேர்க்கை சம்மந்தமாக வருது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? இருபத்திலை தாவரத்தின் வேர் தண்டு நீட்சி அடைவதை தடை செய்யும் போது வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதே மாதிரி 9th 10th பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக படிக்கிறேன் மேக்ஸிமம் ஆஃப் சயின்ஸ் கொஸ்டின் வந்து 9th 10th உள்ள பாட்னி சுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்னி சுவாலஜி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இல்லை மேம் எங்களுக்கு பாட்னி சுவாலஜியும் நீங்கள் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும்னா ப்ளீஸ் கமெண்ட், நான் அதுக்கும் ஒவ்வொரு லெசனாக கொடுத்துட்றேன். ஓகேயா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? கீழ்காணும் தடுப்பூசிகளில் எந்த ஒன்று பாக்டீரியாவிற்கு எதிரானது அப்படின்னா DPT அப்படிங்கிறது பாக்டீரியாவுக்கு எதிரானது. ஓகேயா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? வெங்காயத்தின் அறிவியல் பெயர் என்ன? வெங்காயத்தினுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா அல்லியம் சட்டைவம்
வெங்காயம்னு வரும்போது அல்லியம் சட்டைவம் தான். வெங்காயத்தினுடைய அறிவியல் பெயர். அது மாதிரி நிறைய அறிவியல் பெயர். நெல்லுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அரிசிக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரைசா சட்டைவா அப்படின்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி சில விலங்கினங்களுடைய அறிவியல் பெயர். மனிதன் என்ன சொல்லுவாங்க, ஹோமோசெப்பியன்ஸ்னு சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அறிவியல் பெயர்களும் இருக்குது. ஸோ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நீங்கள் ஏதாவது படிக்கும்போது அறிவியல் பெயர் கண்ணில் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக படிச்சிருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். அமீபா, பாரமிஷியம், யூக்ளினா, ஜெல்லி மீன். இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஜெல்லி மீன் மட்டும்தான். ஏன்னா அமீபா, பாரமிஷியம், யூக்ளினால் என்ன வரும் அப்படின்னா ஒரு செல் உயிரிகள் வரும். எதில் வரும்னா ஒரு செல் உயிரி அப்படின்னு வரும். ஒரு செல் உயிரிகள். ஓகேயா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. நீரில் கரையும் விட்டமின்களை கண்டறிக. நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் என்ன அப்படின்னா தயமின், நியாசின், ஆஸ்கார்பிக் அமிலம். என்னதெல்லாம்ப்பா, தயமின், நியாசின், ஆஸ்கார்பிக் அமிலம். ஓகேயா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. பாலூட்டிகளின் மைய நரம்பு மண்டலத்தில் உள்ளடங்கியது. மூளை மற்றும் தண்டுவடம் மட்டும்தான். பாலூட்டிகளினுடைய மைய நரம்பு மண்டலத்தில் உள்ளடக்கியது எது அப்படின்னா மூளை மற்றும் தண்டுவடம். அடுத்த கொஸ்டின் போகலாமா. உணவு குழலில் காணப்படும் மென் தசைகளின் மறுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படாத இயங்கு தசை. சரியா, கட்டுப்படாத இயங்கு தசை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தோல் ஊட்டுதல் சிகிச்சை தேவைப்படுவது எது அப்படின்னா அந்த தோலினுடைய அந்த கடைசி எட்ஜ் வரைக்கும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தோல் ஊட்டுதல் சிகிச்சை வந்து கண்டிப்பாக தேவை. சரியா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. காட்டு தேனியின் விலங்கியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஸ் டார்ச்சா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏபிஸ் டார்ச்செட்டா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஜூன் 28ஆம் நாளிலிருந்து எந்த கோள் சாதாரண கிழக்கு நோக்கி இயக்கத்தினை விடுத்து மேற்கு நோக்கி நகர்வதாக தோன்றும். நகராது, அந்த மாதிரி ஒரு விஷனை வந்து கிரியேட் பண்ணும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்பது சரியான விடை. இந்த நமக்கு கோள்கள் பற்றியும் கேள்வி வந்து 6th ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் இருக்குது. சயின்ஸ்லையுமே ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து நீரில் கரைந்துள்ள டேஸ் உருவாக்குகிறது. அவை நத்தைகள் தங்களுடைய கூடுகளை உருவாக்கி கொள்கிறது அப்படின்னா நீரில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு, சுண்ணாம்பு, கால்சியம் பை கார்பனேட்டை உருவாக்குகிறது. அது நத்தைகள் தங்களுடைய கூடுகளை உருவாக்கி கொள்கிறது. அடுத்த கொஸ்டின். உலக புகழ்பெற்ற வரலாற்று சின்னமான தாஜ்மஹாலின் ஒளிரும் தன்மை இழப்பிற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலமலை. இந்த தாஜ்மஹாலை வந்து எதை வச்சு கட்டியிருப்பாங்க அப்படின்னா வெள்ளை நிற பளிங்கு கற்களால் வந்து கட்டியிருப்பார். இந்த தாஜ்மஹாலை கட்டினவர் அந்த மாதிரிலாம் ஜென்ரலாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பேசிக் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஈஸியான இன்ஃபர்மேஷனாக கேட்பாங்க. சரியா, இப்போ இது வந்து நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீரின் கன அளவானது என்ன இருக்கும்? அதிகரிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் அதிகரிக்கும் போது அந்த பக்கம் என்ன போய் அதிகரிக்கும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் அதனை புத்துணர்வுடன் பராமரிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சுவதால். பொதுவாக அந்த நேச்சுரல் ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஹீட் சென்ஸை வந்து என்ன பண்ணிடும்னா ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்துரும். அப்போ அது வந்து அந்த ஹீட்டுனால தான் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ அதை எடுத்துட்டதுனால நமக்கு வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப சேஃப்ட் அண்ட் செக்யூராக இருக்கும். சரியா, அடுத்த கொஸ்டின். பிளம்பிங்கின் வழக்கை விதிப்படி நடுவிரல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தினுடைய திசையை தான் குறிக்குது. இயங்கும் பொருளின் திசை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற் பலன் என்ன அப்படின்னா உந்தம். இயங்கும் பொருளின் திசை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற் பலன் என்ன அப்படின்னா உந்தம். பின்வருவனவற்றில் எது பிரதிநிதித்துவ தனிமம் இல்லை? டி, ஹீலியம் வந்து பிரதிநிதித்துவ தனிமம் கிடையாது. அடுத்த கொஸ்டின். சூரியனிடமிருந்து புவிக்கு வெப்பாற்றல் வந்தடைய எந்த ஊடகம் தேவைப்படுகிறது? அதாவது அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது, அது டைரெக்டாகவே நம்மளை வந்து என்ன செஞ்சிடும், வந்தடைஞ்சிரும். அடுத்து கால்சியத்தின் இணைதிறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியத்தினுடைய இணைதிறன் வந்து 2 என்பது சரியான விடை. இந்த 30 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மென்ஷன் இன் கமெண்ட் அண்ட் கிவ் 1 லைக் ஆல்சோ. இந்த லெசனில் எதெல்லாம் வந்து எந்தெந்த லெசன்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கிவ் 1 லைக். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.